இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா. இப்போ நாம டெய்லி பாக்குற சில விஷயங்களை முற்றிலும் ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்க போற ஒரு தேடல் இது. ஆமா, நாம எப்பவுமே அமைதியையும் ரகசியங்களையும் நமக்கு வெளியே தான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? வெளியில வானத்துல இல்லனா எங்கேயோ ஒரு தூரத்துல. கரெக்ட். ஆனா அந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள், அதிர்வுகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு நொடியும் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மிஷன் இன்னைக்கு. அதாவது நமது குறிப்புகள்ல இருக்கிற அண்டம் குரல் பிரபஞ்ச ரகசிய போர்வை பாகம் 2. இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாக அழகாக ரொம்ப தெளிவாக அலச போறோம். இந்த மூல நூல்ல மனித உடலையும் மனசையும் பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு 8 ரகசிய புள்ளிகள் பத்தி சொல்லியிருக்காங்க. முதல் 5 படிகள் சுவாசத்தை சீராக்குறது, எண்ணங்களை குவிக்கிறது மாதிரியான ஒரு அடிப்படை தயாரிப்பு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆமா. அதனால இன்னைக்கு நாம நேரடியா 6, 7 அப்புறம் 8வது படிநிலைக்கு போக போறோம். ஏன்னா அங்கதான் நம்ம சாதாரண மனித உடல் ஒரு அறிவியல் கருவியா மாற ஒரு பெரிய விந்தை நடக்குது. ஆமா, இது பழங்கால ஞானம் மட்டும் இல்ல, ஒரு பக்கா சயின்ஸ். இத மக்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க மனக்கண்ணுல நான் சொல்றது ஒரு 3D இமேஜ் மாதிரி ஒரு முப்பரிமாண காட்சியா கற்பனை பண்ணி பாருங்க. அப்போதான் இதோட ஆழம் உங்களுக்கு முழுசா புரியும். இப்ப நீங்க ஒரு மட்டமான தரையில ஒரு பக்கமா சாஞ்சு படுத்திருக்கீங்க. ஒரு சைடா? ஆமா, ஒரு சைடா. உங்க தலைய தாங்கிப்படி உங்க உள்ளங்கைய மடிச்சு காதை முழுமையா மூடி வச்சுக்கிறீங்க. முழங்கை தரையில ஊன்றி இருக்கணும். கரெக்ட். முழங்கை தரையில ஊன்றி ஒரு செங்கோண முக்கோண வடிவுல இருக்கு. கையும் தலையும் தரையும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஜியாமெட்ரி, அதாவது ஒரு வடிவியலை உருவாக்குது. இது சாதாரணமா யாரோ தூங்குற மாதிரி தான் தெரியும். இதுக்கு பேர் தான் சிம்ம சயனம், இல்லனா புத்தரின் சாய்ந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, இதுக்குள்ள ஒளியல், அதாவது அகாஸ்டிக் சயின்ஸோட ஒரு பெரிய சூத்திரமே மறைஞ்சிருக்கு. அதத்தான் நீங்க விளக்கணும். இந்த முக்கோண வடிவத்துக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கும் போது உங்க காதும் அதை மூடி இருக்கிற அந்த உள்ளங்கையும் சேர்ந்து ஒரு பாரபோலிக் ஆண்டனா மாதிரி மாறிடுது. பாரபோலிக் ஆண்டனா? ஆமா, இயற்பியல்ல பாரபோலிக் அமைப்பு அப்படிங்கிறது ஒளியையோ ஈர்த்து ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளியில குவிய வைக்கும். ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் விண்வெளியில இருக்கிற சிக்னல்களை குவிய வைக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதே வேளைய உங்களோட உள்ளங்கையும் காது மடல்களும் இணைந்து உங்க தலைக்குள்ள செய்து. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற டிடிஎச் டிஷ் ஆண்டனாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அந்த டிஷ் எப்போதுமே ஒரு குளிந்த வடிவத்துல தானே இருக்கும். கரெக்ட். விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்ல இருந்து வர்ற சிக்னல்கள் அந்த தட்டுல பட்டு அதோட மையத்துல இருக்கிற அந்த சின்ன ரிசீவர்ல ரொம்ப துல்லியமா குவியும். அந்த LNB ரிசீவர்ல. ஆமா, அதனாலதான் நமக்கு டிவில அவ்வளோ தெளிவான படம் கிடைக்குது. இதே தொழில்நுட்பத்தை தான் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவியும் இல்லாம நம்ம கையே டிஷ் ஆகவும் காத ரிசீவராகவும் மாத்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வெளியே இருந்து வர்ற சிக்னலை உள்வாங்கும். ஆனா நீங்க இந்த சிம்ம சயன நிலையில காதை மூடி படுக்கும்போது வெளிப்புற இரைச்சல்கள் எல்லாமே முற்றிலுமா துண்டிக்கப்படுது. அப்போ அந்த ஆண்டனா என்ன சிக்னலை பிடிக்கும்? அதுதான் ட்விஸ்ட். உங்க காது அப்படிங்கிற அந்த ஆண்டனா வெளியே இருக்கிற சத்தத்தை கேட்கறதுக்கு பதிலா உங்களோட உள் அதிர்வுகளை, அதாவது இன்டர்னல் வைப்ரேஷன்ஸ ரொம்ப துல்லியமா பிடிச்சு நேரா மூளைக்கு கடத்துது. ஓ, அதாவது அந்த ஆண்டனாவை பிரபஞ்சத்தை நோக்கி திருப்புவதற்கு பதிலா நம்மளோட உள்ளுலகத்தை நோக்கி திருப்புறோம். ஆமா, வெளி உலகத்தோட கதவுகளை அடைச்சிட்டு உள் உலகத்தோட ஜன்னல்களை திறக்கிற ஒரு உடலியல் ஏற்பாடுதான் இந்த 6 மற்றும் 7வது படிநிலைகள். இப்போ நாம நம்ம குறிப்புகள்ல இருக்கிற அந்த ஃபைனல் பாயிண்ட், அதாவது 8வது படிநிலையான கபாலத்தின் நாதம் அப்படிங்கிற பகுதிக்கு வருவோம். இங்கதான் சுவாரஸ்யமே ஆரம்பமாகுது. ஆமா, எல்லா புள்ளிகளும் சரியா பூட்டப்பட்ட நிலையில தான் இந்த இறுதி அனுபவம் நடக்கும். வெளியில எந்த சத்தமும் இல்லாத அந்த பேரமைதியில முதல்ல நாம கேக்குறது நம்மளோட சொந்த சத்தத்தை தான். நம்ம இதய துடிப்பு. ஆமா, சாதாரணமா நாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இதய துடிப்பை நம்ம கவனிக்கிறதே இல்ல. ஆனா அந்த சயன நிலையில உங்க கபாலத்துக்குள்ள அந்த இதய துடிப்பு ஒரு பெரிய முரசு மாதிரி டப் டப் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா கேட்கும். அது முதல் படிதான். அந்த இதய துடிப்போட பேரொலியும் தாண்டி ரத்த நாளங்கள்ல ரத்தம் பாயிற சத்தத்தையும் நீங்க உணர முடியும். ஆனா அனுபவம் அங்க முடியறது இல்லையே. கண்டிப்பா கிடையாது. அதையும் தாண்டி நீங்க இன்னும் ஆழமா கவனிக்கும் போதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற சத்தங்கள் எல்லாம் அடங்கின பிறகு என்ன கேட்கும்? அண்டத்தின் நாதம், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஆதி சத்தம்
ஒரு மெல்லிய ரீங்காரம் மாதிரி உங்களுக்குள்ள ஒலிக்க தொடங்கும். ரீங்காரம்னா ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி? ஆமா, இது ஏதோ கற்பனையான சப்தம் கிடையாது. நவீன அறிவியலும் இத ஒத்துக்குது. பிரபஞ்சம் முழுக்க ஒரு பேக்ரவுண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு அடிப்படையான அதிர்வெண் இருக்கு. அந்த அதிர்வெண்ணத்தான் நம்ம உடம்பு உள்வாங்கி ஒலிக்குதா? கரெக்ட். நம்ம உடம்பே ஒரு ரிசீவரா மாறி அந்த காஸ்மிக் ஹம் சவுண்ட நமக்கு கேட்க வைக்குது. இந்த பிரபஞ்சத்தோட ஒளியா நமக்குள்ள கேட்க முடியும் அப்படின்னு படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபேமஸான சித்தர் பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், அந்த பாடல் தானே? ஆமா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். சாதாரணமா இதை கேட்கும்போது இது ஏதோ ஒரு தத்துவம் இல்லனா ஒரு ஆன்மீக கவிதை அப்படின்னு தான் நாம நினைச்சிருப்போம். அண்டம்னா பிரபஞ்சம், பிண்டம்னா மனித உடல். ஆமா, பிரபஞ்சத்துல இருக்கிறதே மனித உடலிலும் இருக்கு அப்படிங்கறது அதோட பொருள். ஆனா இன்னைக்கு நாம பாக்குற இந்த குறிப்புகள் படி பார்த்தா இது வெறும் தத்துவம் கிடையாது. ஆமா, இது ஒரு தூய அறிவியல் செயல்முறை, ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ். வெளியில அந்த மாபெரும் பிரபஞ்சத்துல என்ன சத்தம் கேக்குதோ அதே நாதம் நம்ம கபாலத்துக்குள்ளேயும் ஒலிக்குது அப்படிங்கறத நாம நேரடியாவே சோதித்து உணர முடியும் அப்படிங்கறத தான் அவங்க அப்படி பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. சித்தர்கள் இத வெறும் இலக்கியமா மட்டும் விட்டுட்டு போல, பின்ன வேற எப்படி பார்க்கணும் இத? இது உடலியல், ஒலியியல், அப்புறம் நரம்பியல் சார்ந்த ஒரு நேரடி பிராக்டிக்கல் மேனுவல் மாதிரி. மனித உடலும் பிரபஞ்சமும் ஒரே அதிர்வெண்ல இயங்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. இத சாதாரணமா நாம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா மனிதனோட நரம்பு மண்டலம் இந்த ஒலியை கேட்கும்போது பல முக்கியமான மாற்றங்களை சந்திக்குது. அந்த மருத்துவ மாற்றங்களை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, என் உடம்பே ஒரு ஆண்டனா, நான் பிரபஞ்ச ஒளியை கேட்க முடியும் அப்படின்னு. ஆனா இதனால எனக்கு என்ன லாபம், என் மனசுக்கும் உடம்புக்கும் என்ன பயன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதான் ஏன் கேள்வியும். மெடிக்கலா இது எப்படி ஹெல்ப் பண்ணுது? அதுக்கும் நம்ம குறிப்புகள்ல ரொம்ப தெளிவான விளக்கம் இருக்கு. இந்த நிலையை அடையும் போது நம்ம மூளை அலைகள்ல, அதாவது பிரெயின் வேவ்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. என்ன மாதிரியான மாற்றம்? இப்போ நாம சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ நம்ம மூளை பீட்டா அலைகள்ல இயங்கிட்டு இருக்கோம். இது ஒரு விழிப்பு நிலை. நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது அது ஆல்பா நிலைக்கு மாறும் இல்லையா? ஆமா, ஆனா இந்த சிம்மசேன நிலையில அந்த பிரபஞ்ச ஒலிய கேட்கும்போது மூளை நேரடியாக தீட்டா அலைகளுக்கு போயிடுது. தீட்டா அலைகள்னா ஆழ்ந்த தியானம் பண்றப்போ வர்ற நிலை. கரெக்ட். ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு மனநிலை அது. மூளை தீட்டா அலைகளுக்கு போகும்போது உடம்போட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் அமைதியாயிடும். இதுல நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி குறையுது? நம்ம டெய்லி சந்திக்கிற வேலை பள்ளு, கோபம், பயம், இதனால உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும். ஆமா, கார்டிசால் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஆனா இந்த தீட்டா நிலையில அந்த கார்டிசால் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு எண்டோர்பின் மாதிரியான மகிழ்ச்சியை தர ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். ஓ, இத ஒரு பெரிய மெடிக்கல் ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் மனித உடலை ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஆமா, ஹோமியோஸ்டாசிஸ், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை நான் கொஞ்சம் சிம்பிளா விளக்குறேன். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வெளியில இருந்து எந்த ஒரு மெடிசின் உதவியும் இல்லாம உடம்பு தன்னைத்தானே சீரமைச்சுக்கிற, குணப்படுத்திக்கிற ஒரு சமநிலை. செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு சாதாரண உதாரணத்தோட சொல்லணும்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல நிறைய ஆப்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது போன் ரொம்ப சூடாகி கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஹேங் ஆயிடும். அப்போ நம்ம உடனே அதை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அதேதான், ரீஸ்டார்ட் பண்ணும்போது தேவையற்ற பேக்ரவுண்ட் வேலைகள் எல்லாம் நின்னுட்டு சிஸ்டம் மறுபடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சீரா இயங்க ஆரம்பிக்கும். இது ஒரு பயாலஜிக்கல் ரீஸ்டார்ட் மாதிரி. ஆமா, மனம் முழுமையா அடங்கி எண்ணங்கள் எல்லாம் நின்னு உங்களுக்குள்ள ஒரு பேரமைதி உண்டாகும்போது அந்த டேமேஜ் ஆன செல்கள் எல்லாம் தங்களைத்தானே புதுப்பிச்சுக்குது. ரொம்ப பொருத்தமான உதாரணம். இன்னைக்கு இருக்கிற இந்த மிஷன் உலகத்துல தொடர்ந்து நிறைய சத்தங்கள், ஸ்கிரீன் வெளிச்சங்கள், வேலை பழுன்னு நம்ம உடம்பு எப்பவுமே ஒரு ஹைப்பர் அலர்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. எப்பவுமே ஒரு பதட்டமான நிலையில. ஆமா, இதனால உடம்போட அந்த சுய சீரமைப்பு திறன் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஆனா இந்த எளிய சாய்ந்த நிலையில காதை மூடி அந்த உள் அதிர்வுகளை கேட்கறது மூலமா ரொம்ப ஈஸியா நம்ம உடம்ப அந்த ரிகவரி மோடுக்கு கொண்டு போக முடியும். எந்த ஒரு ஆஸ்பத்திரி உதவியும் இல்லாம நம்ம உடம்பையே ஒரு ஆஸ்பத்திரியாகவும் நம்ம மூளையே ஒரு டாக்டராகவும் மாத்திர ஆற்றல் இந்த எளிய போஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆமா, இது ஒரு பெரிய தற்காப்பு நுட்பம். சரி, இப்போ நாம நம்ம குறிப்புகளோட கடைசி பகுதிக்கு வருவோம். இந்த முழு ப்ராசஸையும் ஹிஸ்டரியோடும் நம்ம டெய்லி பார்க்குற சில சிலைகளோடும் தொடர்புபடுத்தி
ஒரு புது கோணத்தை நம்ம மூல நூல்ல முன்வைக்கிறாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள். புத்தரோட மகா பரிநிர்வாண சிலைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது சாஞ்சபடி படுத்திருக்கிற புத்தர். திருவரங்கத்துல இருக்கிற பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கநாதர் சிலையும் அதே மாதிரிதான். ஆமா, இந்த 2 பிரம்மாண்டமான சிலைகளையும் நம்ம பலமுறை பார்த்திருக்கோம், கும்பிட்டிருக்கோம். அவங்க ரொம்ப சாந்தமா தூங்கிட்டு இருக்காங்க, இல்லனா ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. அது ஒரு அதிர்ச்சியான, அதே சமயம் ஆழமான உண்மை. ஆமா, அது வெறும் தூக்க நிலையோ இல்ல ரெஸ்ட் எடுக்கிற நிலையோ கிடையாது. அந்த சிலைகளோட அமைப்பை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நாம இவ்ளோ நேரம் பேசின அதே சிம்ம சயன நிலை அங்க ரொம்ப துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மட்டமான தலம், ஒரு பக்கமா சாய்ந்த உடம்பு, காதை மூடியபடி தலைய தாங்கி நிற்கிற கை, முக்கோண வடிவிலான முழங்கை அமைப்பு. இது எல்லாமே ஏதோ தற்செயலா செதுக்கப்பட்டது கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தங்களோட உடம்போட அபரிமிதமான ஆற்றலை வெளியே செதற விடாம லாக் பண்ணி முழுமையா தங்களுக்குள்ள திருப்பி அந்த பிரபஞ்ச ஒலியை கேட்டுட்டு இருக்காங்க. டியூனிங் இன்டு தி காஸ்மிக் ஃப்ரீக்வென்சி. எக்ஸாக்ட்லி. அவங்க பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புல இருக்காங்க. இத சிலைகளா வடிச்ச பழங்கால சிற்பிகளும் இந்த மாபெரும் அறிவியல, அதாவது அண்டத்தின் குரலை கேட்கிற நுட்பத்தை வருங்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. நாம அத வெறும் ஒரு மத ரீதியான வழிபாட்டு பொருளா மட்டும் பார்த்துட்டு அதுல இருக்கிற சயின்ஸ கோட்டை விட்டுட்டோம். அவை வெறும் சிலைகள் இல்ல, கல்வெட்டுல செதுக்கப்பட்ட டெக்னாலஜி மேனுவல்ஸ் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இத உணர்ந்து பார்க்கும்போது நம்ம முன்னோர்களோட அறிவியலும் அவங்க அனாட்டமி பத்தி எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த 8 புள்ளிகளோட முழு ரகசியத்தை புரிஞ்சுகிட்டா அமைதிக்காகவோ இல்ல மன தெளிவுக்காகவோ நாம எங்கேயும் அலைய தேவையில்லை. எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு. பிரபஞ்சத்தை அளக்க நீங்க வெளியே போக வேண்டியதில்ல. ஆமா, உங்க உடம்போட அமைப்பை புரிஞ்சுகிட்டு அந்த பாராபோலிக் ஆண்டனாவை சரியா ஆக்டிவேட் பண்ணாலே போதும், அண்டத்தின் குரல் உங்களுக்குள்ளேயே கேட்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த விவாதத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை பாத்துடலாம். கண்டிப்பா. நம்ம மூல நூலான அண்டம் குரல் காட்டுற அந்த 6, 7 மற்றும் 8வது படிநிலைகள் படி ஒரு எளிய சாய்ந்த நிலை எப்படி நம்ம காதுகளையும் கைகளையும் ஒரு துல்லியமான பாராபாலிக் ஆண்டனாவா மாத்துது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆண்டனா வெளி உலக சத்தங்களை தடுத்து நம்ம உடம்போட உள் அதிர்வுகளை மூளைக்கு கடத்துது. அதன் மூலமா நம்ம இதய துடிப்பை கடந்து அண்டத்தோட ஆதிநாதத்தை, அந்த ஒரு மெல்லிய ரீங்காரத்தை நமக்குள்ள கேட்க முடியுது. அறிவியல் ரீதியா இது நம்ம மூளைய தீட்டா அலைதற்கு கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சு உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஹோமியோஸ்டாசிஸ் நிலைய உருவாக்குது. ஃபைனலா புத்தரும் அரங்கநாதரும் வெறும் தூக்க நிலையில இல்ல, அவங்க பிரபஞ்சத்தோட பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையையும் இன்னைக்கு நம்ம விவாதிச்சிருக்கோம். இந்த முழுமையான விவாதத்தை முடிச்சு வைக்கிறப்போ இது ஒரு முக்கியமான, உங்களை சிந்திக்க வைக்கிற கேள்வியை எழுப்புது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயே விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? நமது மனித உடல் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட குரலை கேட்கிற அளவுக்கும் ஒவ்வொரு அதிர்வையும் உள்வாங்கிற அளவுக்கும் ஒரு மிக நுட்பமான பயாலஜிக்கல் ஆண்டனாவா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம வாழ்ற இந்த நவீன உலகத்தோட முடிவில்லாத இரைச்சல்களையும் மின்னணு சாதனங்களோட குப்பைகளையும் நாம தொலைச்சிட்ட வேற என்னென்ன பிரபஞ்ச சிக்னல்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பரிமாணங்கள்ல இருந்து வர நுட்பமான தகவல்களை நாம டெய்லி கேட்க தவறிட்டு இருக்கோம். இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்விதான். சுத்தி இருக்கிற இரைச்சல்களை கொஞ்சம் நிறுத்திட்டு நமக்குள்ளே கேட்கிற அந்த அமைதியோட சத்தத்தை நாம எப்பவாவது கவனிச்சிருக்கோமா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையாவது இதை செஞ்சு பார்க்கணும். ஆமா, இந்த ஆழமான தேடலோட முடிவுல உங்களுக்கும் சில புதிய திறப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் ஒரு முறையாவது இந்த சிம்மசயன நிலையை முயற்சி செஞ்சு அந்த உள் அதிர்வுகளை கேட்க முடியுதா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இந்த ஒரு புதிய அறிவோட உங்களுக்கான அந்த பிரபஞ்ச ஒளியை தேடுற பயணத்தை நீங்க தொடருங்க. இந்த ஒரு சூப்பரான அலசல்ல எங்களோடு இணைந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடல்ல சந்திக்கலாம். அதுவரை அண்டத்தின் குரல் உங்களுக்குள் ஒலிக்கட்டும்.